நேத்து நைட்டு அடி வெளுத்துட்ட போல் இருக்கு. என்னம்மா சொல்றான்? என்ன அடி வெளுத்தீங்க? யாருக்கு? டேய் எல்லாம் நம்ம அத்தை வீட்டுக்காருக்கு தான்டா. ஏமா அவர் என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணாரு என்ன? நேத்து நைட்டு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஒண்ணுமே தெரியாம இப்படி இருக்க? டேய் உன்கிட்ட அம்மா சொல்லியிருப்பாங்கடா, என்கிட்ட யாருமே சொல்லல இதை பத்தி. சித்து, நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலடா. அவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கே தெரியல. டேய் கட்டரும்பு, எப்படிடா தெரிஞ்சது சொல்றா. டேய் நான் உளவுத்துறை ஒன்று வச்சிருக்கேன்டா. எது நடந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம காதுக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். டேய் அந்த இடத்துல நானும் அப்பத்தா வடிவத்தை அப்புறம் பப்பி தானே இருந்தாங்க, வேற யாரும் இல்லையே, யாருக்குமே தெரியாதே. சொல்லுடா, யார் சொன்னா அவங்கிட்ட? சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவீங்க? சொல்லினா செருப்பாலே அடிப்போம், பரவாயில்லையா? டேய் இப்படிலாம் திட்டுனா நான் சொல்ல மாட்டேன்டா. டேய் சொல்லுடா, யார் சொன்னா அவங்கிட்ட? சொல்லு கட்டரும்பு, எப்படி தெரியும் உனக்கு? டேய் நம்ம உளவுத்துறை ரிப்போர்ட் என்னைக்குமே தப்பாகாதுடா. யாருன்னு சொல்றியா இல்லையா? இல்ல நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன், சொல்லுடா. நீ சொன்னதை செஞ்சாலும் செஞ்சிருவ, நானே சொல்றேன். அந்த பையன் இருக்கட்டும், சொல்லு. வேற யாரு? நம்ம அப்பத்தா தான். அத்தைக்காரிக்கு வேற வேலையே இல்ல, இதெல்லாமா பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. ஏமா எதுக்குமா மாமா வச்சிங்க? டேய் அந்த ஆள் வந்துட்டு ஓவரா பேசுறாருடா. அதுக்கு நீ இப்படி அடிப்பீங்க? என்ன இருந்தாலும் நம்ம அத்தை வீட்டுக்காரர்ல. டேய் நீ தாண்டா அவர் அத்தை வீட்டுக்காரரா பாக்குற, அவரெல்லாம் நம்மள எதிரியா தானே பாக்குறாரு. ஏன்னா அதுக்குன்னு அவர் அடிக்கிறதா? அம்மாவுக்கு சப்போர்ட் இருக்கிற நீ. என் சப்போர்ட் என்னைக்குமே அம்மாவுக்கு தான். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காத. நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு என்ன? டேய் சரிங்கடா, சண்டை போடாதீங்கடா. மா இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுமா. நீ சொல்றது சரிதான் சித்து, இருந்தாலும் நானும் அவசரப்பட்டுட்டேன். அப்பத்தாவ வாய்க்கு வந்தபடிலாம் அந்த ஆள் திட்டிக்கிட்டே இருந்தாரா, அதான் கோவம் வந்துடுச்சு. ஏம்மா வழக்கமா எல்லா மருமகளும் மாமியாரை திட்டுனா வேடிக்கை தானே பாப்பாங்க, நீ என்ன அதிசயமா அடிச்சிருக்க? டேய் அதுக்குன்னு வயசுக்கு மூத்தவங்களும் இப்படி அட திட்டுறது? அந்த மனுஷன் வாய்க்கு வந்தபடிலாம் திட்டிட்டு இருக்காருடா, எவ்வளவு நேரம் தான் பொறுத்து போறது? மா அத்தைக்கிட்ட எதுவும் ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னீங்களா? எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம்? அம்மாவை அவங்க திட்டுறதுக்கா? ஏண்டா நான் எது சொன்னாலும் ஏன்டா இடக்க முடக்கா பேசிட்டு இருக்க நீ? டேய் அத்தையும் அத்தை வீட்டுக்காரும் அப்படி தானே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அம்மா வந்து மாமா அடிச்சிட்டேன்னு அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க நல்ல முறையில் பேசுவாங்க? ஃபோனிலே வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அம்மா செஞ்சதுதான் கரெக்டு. இதெல்லாம் நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நைட்டே சொல்லிட்டேன் தம்பி. அவர் என்ன சொன்னாரு? 2 அடி சேர்த்து போட்டுக்க வேண்டியதானடின்னு திட்டிட்டு போற அம்மாவை. டேய் கட்டரும்பு. போடா சித்தரும்பு. சொல்லுங்கம்மா, அப்பா என்ன சொன்னாரு? நான் சொன்னதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லலடா. பாத்தீங்களா, நீங்க இப்படி பண்ணது அப்பாவுக்கே பிடிக்கல, அதனால தான் அவர் ஒன்றும் சொல்லாம போயிருக்காரு. டேய் அப்பா கோச்சிட்டுலாம் போயிருக்க மாட்டாரு, என்னால அடிக்க முடியல நீயாவது அடிச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு தான் போயிருப்பாரு. டேய் நீ கொஞ்சம் அமைதியாராண்டா. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது ஒண்ணும் இல்ல பார்த்தா, அம்மா நைட்டு மாமாவுக்கு 2 பஞ்சு கொடுத்தாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அத்தை அந்த விஷயத்துல யார்கிட்ட இவங்கிட்ட சொன்னீங்க? இல்ல மரபல, என்னைக்கு அந்த விஷயம் தெரியாதானே போகுது, அதான் நானே சொல்லிட்டேன். ஏன் பார்த்தா மாமா வரைக்கும் போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, அம்மாவை தடுக்க வேண்டியதானே? டேய் அவன் பேசின பேச்சுக்கு இன்னும் 2 அடி சேர்த்து போட்டுக்கணும்டா. நீ என்ன தடுக்கணும்னு சொல்ற? என்ன குதி குதிச்சு என்ன அடிக்க வந்தான் தெரியுமா? சொல்லுங்க அத்தை, என்ன திட்டிட்டு இருக்கான்? ஏன் பார்த்தா அடிக்க தானே வந்தாங்க, அடிக்கல. அப்போ அவர் அப்பத்தாவை அடிக்கணும், அதை பார்த்துட்டு இருக்கணும், அதானே உனக்கு ஆசை? டேய் நான் அப்படி சொல்லடா. வேற எப்படி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு. டேய் வர வர நீ என்னவோ ரொம்ப ரூல்ஸ் பேசுற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. பெரிய மனுஷன் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அடி எதுக்கு இப்ப பேரண்டி திட்டுற? நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். மா எதுவா இருந்தாலும் என்ன திட்டுங்க, அப்பத்தாவை எதுவும் சொல்லாதீங்க. என் பேரண்டிக்கு என் மேல எப்படி பசம்? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க. அப்பதான் அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவன் பொறாமையில பேசிட்டு இருக்கான். சித்தரும்பு ஓவரா பேசுற நீ. சரிடா கட்டெரும்பு, கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ? டேய் காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களே 2 பேரும். நீங்க சண்டை போட்டு இருக்கறனால நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. சரி நான் சண்டை போடல, என்னத்த சொல்ல வந்தீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அடே சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும்டா, எங்க சுத்திட்டு நிக்காதீங்க, வீட்டுக்கு வந்துருங்க. நான் கோயிலுக்குலாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டா கோயிலுக்கு வரணும் உனக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டமா இருக்கு? எப்ப பாரு கோயிலுக்கு போறோம்னா வரமாட்டேன் நீ இதுவே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் தெரியாதுடா, எவனாச்சும் வரலன்னு சொன்னீங்க மண்டையில 2 வைப்பேன். சாயந்தரம் 6 மணிக்கு கோயில்ல இருக்குன்னு சொல்லிவிட்டேன். என்னால வர முடியாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரும் இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், நீ வந்தே ஆகணும். அதான் அம்மா வந்தே ஆகணும்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? சொல்றது கேளுங்கம்மா, என்னால வர முடியாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாயந்தரம் 6 மணிக்கு நீ கோயில்ல இருக்க, அவ்வளவுதான். பேரண்டி அதான் உங்க அம்மா கறி ரொம்ப ஆசைப்படுறல கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சத்த நாய் தானே வந்து சாமி கும்பிட்டு உடனே கிளம்பிட்டு. அப்பத்தா நீங்களும் என்ன புரிஞ்சிக்காம இப்படியே பேசுறீங்க? சரி சாருக்கு என்ன வேலையா கோயில் கூட வர மாட்டேன்னு சொல்ற? அதெல்லாம் வாங்கிட்ட சொல்ல முடியாதுடா. அப்படின்னா நீ யாரு கிட்ட சொல்லுவ? டேய் சித்தரும்பு. சொல்லுடா கட்டெரும்பு. டேய் அண்ணன் ஆச்சுன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா நீ? நீ மட்டும் தம்பின்னு என்னைக்காவது எனக்கு மரியாதை கொடுத்துருக்கியா? டேய் ஏண்டா
மரியாதை இப்படிதான் கேட்டு வாங்குவாங்களா? டேய் ஓவரா பேசுறடா நீ. டேய் டேய் டேய், பேசினதெல்லாம் போதும், கிளம்பு. டேய் சித்திரம்பு, என்னைக்காவது என்கிட்ட மாட்டுவா அன்னைக்கு இருக்கு. டேய் தம்பி ஏதோ விளையாட்டு பேசுறான், நீ என்னவா இப்படி கோவப்படுற? அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தான் பார்த்தா. கட்ட நம்ம சைஸ்ல இருந்துக்கிட்டு என்னென்ன பேசிட்டு போறான். அவனுக்கு இந்த அப்பா தான் ரொம்ப சப்போர்ட். இப்படியே சப்போர்ட் கொடுத்திருந்தா அவன் எப்படி உருப்பிடுவான். இன்னைக்கு என்ன பேசுறான், நாளைக்கு வேற யாராவது பேச போறான். எதுக்குறதாலும் என்னையே குறைச்சல வந்துட்டாங்க இவங்க. சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டான், அதுக்கு நீ இவன் இப்படி கோவப்பட்டுட்டு போறான்? டேய் குண்டுமணி, டேய் குண்டுமணி வெள்ள வாடி. என்ன நந்தினி குரல் மாதிரி இருக்கு? இவன் என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு சத்தம் போடுறா. அடே இத்தனை வாடி கூப்பிடுற, நீ என்ன செவடியா என்ன? மரியாதையே வெள்ள வாடி. இவளுக்கு இவன் புருஷனுக்கு வேற வேலையா இல்லையா? சும்மா சும்மா வந்து ஏதாவது பிரச்சனையை கல்பிட்டு இருக்காங்க. அடியே என்ன பெத்தவள, நீ உள்ளதானே இருக்க, வெள்ள வா. பெத்தவனே ஏதாவது கொஞ்சமாவது மரியாதையா பேசுறாள் பாரு. அடியே மாமியா மருமலை என்னடி பண்றீங்க வீட்டுக்குள்ள? வர வர நான் இப்படி மோசமா பேசிட்டு இருக்கா? அடியே இருடி, இதை வந்துட்டு இரு. நந்தினி என்னது இப்படி வந்து வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்கிறாவ? அம்மா எங்க உன் மருமவ? உன்னை என்கிட்ட சமாதானம் பேச்சு சொல்லி அனுப்பிட்டு அவ வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காளா? வர சொல்ல அந்த குண்டுமணியா. எம்புட்டு தைரியம் இருந்தா நீனும் உன் மருமகளும் என் புருஷனை அடிச்சு போட்டுருப்பீங்க. அடி அவன் என்ன பண்ணணும் உனக்கு தெரியுமாடி? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பட்டு பேசிட்டு இருக்க? அவர் 1000 தப்பு பண்ணிருக்கட்டும், அதுக்குன்னு பொம்பளைங்க முன்னாடி உன் மருமவ அடிச்சிருக்கா. நீயும் அதை பாத்துக்கிட்டு நின்னியாமல. இவளுக்கு மட்டும் நம்ம வீட்டுல பிரச்சனை நடந்தா எப்படிதான் காதல பேசுறது தெரியல. முதல்ல வந்துடுறா. வர சொல்லு உன் மருமகளை, இன்னைக்கு நானும் அவளான்னு பாக்கணும். நந்தினி எப்ப வந்த? ஏன் வெளியிலேயே நின்று பேசிட்டு இருக்காவ? நீ பண்ண காரியத்துக்கு உன் வீட்டுல இலை போட்டு சாப்பிட வந்திருக்க நினைச்சுக்கிட்டே நீ? என்ன நடந்து போச்சு நீ இப்படி வந்து திட்டிட்டு இருக்க? என்ன நடந்துச்சா? நேத்து நைட்டு என்ன பண்ண நீ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற என்கிட்ட. தெருவுல எங்காச்சும் குடியிருக்க முடியுதா? ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்க அந்த குண்டுமணி. காலையில ஏதாவது அவசரமா வீட்டுக்கு முன்னாடி வந்து யாராச்சும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பக்கத்து ஊர்ல நாங்க எப்படி குடி இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனைனே இருக்கு. தயவு செஞ்சு வேற ஏதாவது தெருவுல வீட்டை வாடகை கொடுத்துட்டு போனா நடி. காலையில போலீஸ்காரன் வந்து பிரச்சனை பண்ணுவான், இல்லைன்னா கரம் கொடுத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா நாத்தனாகாரி மாமியாகாரின்னு ஏதாவது பிரச்சனையை காலையில கூவிட்டு இருப்பாளோ. கோழி கூவுதோ இல்லையா, இவளுங்க கூவிடுறாளோ முதல்ல. ரஞ்சிதா இன்னைக்கு ஓவரா பேசிட்டு இருக்க நீ? என்ன கழுவி சவுண்டு ஓவராகுறது? ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தானே இருக்கும் உங்க வீட்டுல. இல்லாதது பொல்லாத சொன்ன மாதிரி என்கிட்ட கோச்சிக்கிட்டு வர நீ? உங்களுக்கு காலையில வீட்டுல வேலையே இருக்காதா? உங்க வீட்டுல வந்துட்டு என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு முறைக்க பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை முதல்ல வந்து நின்னுறீங்க. அடே குண்டுமணி, உன்னால எங்களுக்கு தான் பிரச்சனை பார்த்தா இந்த தெருவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பிரச்சனையே தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ. நந்தினி தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் எடுத்து பேசிட்டு இருக்காத நீ. உண்மை சின்ன உனக்கு கோவம் வருதோ? உனக்கு எம்புட்டு தைரியம் வந்து என் புருஷன் அடிச்சிருப்ப. அப்படி போடு, நாத்தனா வீட்டுக்காரனே அடிச்சுட்டாள் அந்த குண்டுமணி. ரஞ்சிதம் தேவையில்லாம நந்தினி ஏத்தி விட்டுட்டு இருக்காத, முதல்ல உன் வீட்டுக்கு போ. அதே நான் யாரையும் ஏத்தியும் விடல இறக்கியும் விடலடி. சொத்துக்கு ஆசைப்பட்டு என் புருஷனே அடிச்சிருக்க நீ. அம்மா நந்தினி, உன் புருஷனை தான் இவன் அடிச்சான்னு தெரியுதுல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ரஞ்சிதம் உனக்கு சூட்டு சொரணி ஏதாவது கொஞ்சமாவது இருக்காடி? அடுத்த வீட்டுல வந்து தேவையில்லாம தலையை விட்டுட்டு இருக்க நீ. என் வீட்டு பிரச்சனை உனக்கு என்ன வேலை? உன் வீட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ள போய் பேசு, எதுக்கு ரோட்ல நின்று பேசுற? அதான் நான் வந்து கேக்குறேன். அம்மா அவங்க நாயத்தை தானே பேசுறாங்க, மருமகளும் மாமியாவும் ஏன் அவங்கள திட்டுறீங்க? அப்படி சொல்லுமா நந்தினி. அவளை பத்தி உனக்கு தெரியாதடி? அவங்கள பத்திலாம் எனக்கு நல்லா தெரியுமா. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியாம விட்டது இத்தனை வருஷமா. வாமா நந்தினி, வீட்டுக்குள்ள உட்காந்து பேசும், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா. இப்போ தெருவில் நின்று பேசாத. கண்ட நாய்ங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற பேர்ல இலக்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் உசிரே போனாலும் சரி உன் வீட்டுக்குள்ள மட்டும் வர மாட்டேன் குண்டுமணி. எவன் குடும்பத்தை கீழே பண்ணி எவன் வீட்டுல பிரச்சனை உண்டாக்கலாம்னு சில பேருக்கு தெரிஞ்சுட்டு நிக்கிறாளுங்க. அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இப்படி பேசிட்டு நீ? என் நேசம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. ஏங்க யாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்குது? எங்க குடும்ப பிரச்சனை வாண்டரா வந்து நீங்களே தலையை விட்டு பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல போனா எங்க அத்தையை திட்டுறீங்க. என்னைய அப்படி அசிங்கப்படுத்துற? இரு அம்மா நந்தினி, உன் புருஷனை அடிச்சு போட்டாலே ஒரு நாத்தனா வீட்டுக்காரன்னு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அடிச்சிருப்பாளாமா. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டா என்னம்மா? உன் அண்ணன் கண்ணா அவளுக்கு சப்போர்ட்டெல்லாம் இருக்கான். சொத்துக்காக உன்னை எப்படி விரட்டி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நந்தினி சொத்தை மட்டும் விட்டுட்டு போயிடாதம்மா, அப்புறம் இவங்க நினைச்சதெல்லாம் நடந்துவிடும். அம்மா அது மட்டும் நடக்கவே நடக்காதுமா. சொத்தெல்லாம் விட்டுட்டு நானாவது நான் என் வீட்டுக்காரனாவது போயிடுவோமா? நந்தினி அவங்க பேச்சை கேட்டுட்டு நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு ஒரு சென்ட் கூட உனக்கு தேராது. ஓ என் சொத்து என்கிட்ட இருந்து பிடிங்கலான்னு பார்த்துட்டு இருக்கே நீ. அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு சென்ட் கூட உன் பேர் எழுதி வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் என் மருமக பேர் எழுதி வைக்க போறேன். ஐயோ அத்தை, அடி பாவி, சொத்துக்காக பெத்தவளை இப்படி அடிச்சுப்பிடியடி. இப்பதானே சந்தோஷமா இருக்கு. அப்படியே அந்த குண்டு மணிக்கு இன்னும் 2 அடியை போட்டீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். உனக்கு எம்ம திமுரு இருந்தா சொத்துக்காக பெத்தவங்களை அடிப்ப எப்படி? இனிமே ஒரு சென்ட் கூட உனக்கு கிடையாது. சொத்தெல்லாம் மறந்து போயிடு. போனா போதுன்னு விட்டு போனா புருஷனை பொண்டாட்டி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாமா? உன் மருமலை விட்டு என்ன அடிக்க விட்டல நீ?
வயசுல பெரியவ ஒரு பெத்த ஆத்தால் அடிக்கிறேன்னு கொஞ்சமாவது யோசிச்சாடி. என் மருமக உன்னை அடிச்சது இப்போ மட்டும் உனக்கு வருத்தப்படுறீல்ல? அது மாதிரி தானே இருக்கும் எனக்கும். ஏத்தி உன் புருஷன் என்ன அடிக்க வந்தா இன்னைக்கு நீ என்ன அடிச்சு விட்டல. நீ உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது. மரியாதை கிளம்பு. இவ எனக்கு இப்படி முறைக்கிறா. நாத்து நான் அடிச்ச மாதிரி நம்பளி ஏதாவது அடிச்சு பிடிச்சு போடுவாளோ? நமக்கு ஏன் வம்பு, நம்ம கிளம்பும். என்ன முறைச்சிக்கிட்டு நிக்கிற? உனக்கு 2 போட்டாதான் உன் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். இனிமே என் வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு வந்த அவ்வளவுதான். அத்தை உங்க பொண்ணு அடிச்சிட்டுன்னு என் மேல ஏதாவது கோவத்தில் இருக்கீங்களா அத்தை? அதெல்லாம் இல்லம்மா. இத்தனை வருஷம் சொத்தெல்லாம் அவகிட்ட கொடுத்து தானே பார்த்துக்க சொன்னேன். அந்த நன்றி கூட எல்லாமே எனக்கு எப்படி அடிச்சிட்டா இந்த ரஞ்சிதத்துக்கு முன்னாடி. சரி விடுங்க அத்தை, சொத்து ஆசையில் ஏதோ பண்ணிட்டா. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க.